இன்றைக்கி நம்ம வி பட்டி தான் பார்க்க போகிறோம். ஊக் பட்டி ஐ பட்டி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா போய் பாருங்கள். இது வந்து ஐ பட்டி நம்ம தைக்கும்போது கார்னர் ஸ்டிச் போடாமல் சென்டரில் இந்த இடைத்தையல் போடுற மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கார்னரில் போட மாட்டோம், சென்டரில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஊக்பட்டி ஐப்பட்டி ரெண்டையும் ஈவனாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஐப்பட்டியில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஊக்பட்டி ஐப்பட்டி கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஊக்பட்டி ஐப்பட்டியை ஈவனாக வச்சு கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் வி மாதிரி லாக் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் லாக்கு, அதுக்கப்புறம் அந்த வீலையும் அந்த கார்னர்லேயும் லாக், அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலையா நீங்கள் தைச்சிட்டே வரலாம். இப்போ மோஸ்ட்லி இந்த மாதிரி யாரும் பண்ணுறதில்ல. சில இருந்தாலும் 1-2 கஸ்டமர் இந்த மாதிரி கேட்பாங்க, வி பட்டி கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த வி பட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மார்க் பண்ணிட்டு தான் பண்ணணும். மார்க் பண்ணாமல் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மார்க் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸ்டார்டிங் லாக்கு, வீல லாக்கு, மறுபடியும் க்ளோசிங்லேயும் லாக் பண்ணிடணும். ஊக்பட்டி ஐப்பட்டி எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸில் தான் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு இந்த லிங்க்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஹூக்கே உங்களுக்கு வந்து அந்த ஹூக் தைச்சதே பிச்சுக்கிட்டாலும் இது வந்து எதுவுமே ஆகாது. நீட்டாக லாக் பண்ணிட்டீங்கன்னா அழகாக ஃபினிஷ் ஆகிடும் உங்களுக்கு.